வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ராகுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக போகணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போது கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது சில நேரம் குடும்பத்தில் இருக்கிற சில உறுப்பினர்கள் கொஞ்சம் டென்ஷன் படுத்தலாம். மற்றபடி குடும்பத்துக்காக சின்ன ஒரு கடன்கள் வாங்குறது, வீடு வண்டி வாங்கினதுக்காக கொஞ்சம் லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே 3ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்கள், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து செவ்வாய் சனி ராகு இந்த தொடர்பில் இருக்கும்போது வாக்குவாதங்களை இடமா பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் பகை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்மா சில நேரங்களில் வந்து வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி எங்கன்னா ஊர் சுற்றுற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 12 இருக்கும்போது வந்து அலைச்சலை கொஞ்சம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கை தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் சங்கடங்களோ ஒரு ரிஸ்க் ஃபேக்ட் அதிகமாக ஒரு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்மளை தேடி வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காம கொஞ்சம் பார்த்து யோசித்து நடக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பட் இருந்தால் சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதங்கள் ஒரு சண்டை சச்சரவுலாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து அது கேது இப்போ 8ல் இருந்து அது போகும்போது நிறைய கேள்விகளை கேட்டு சண்டை போடுறது கொஞ்சம் நோயின்கிறது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9 இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை அலைச்சலை கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் நீச்சமாக இருக்கும். கடன்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்கி அதனால் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் எமோஷனாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பீங்க என்னடா அதுன்னு. பட் இருந்தாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருந்து அது 11ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சூரியன் கேதுடைய சாரத்தில் போகும்போது சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்களை ஒரு எமோஷனான பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா எப்போதுமே இந்த செவ்வாய் சனி ராகு இந்த காம்பினேஷனில் ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி. சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது 6ல் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தி அதனால் ஒரு வாக்குவாதங்களோ வெடிச்சு செதற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ படார்படான்னு கத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. கும்ப லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் குடும்பத்துக்கான ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய ஒரு கனவுகளோட அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும். குரு வந்து 2-11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தாயாரோட விஷயங்களில் மட்டும் சின்ன பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துருந்தது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி கும்ப லக்னமாக சனி தசாபுத்தியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ராகுடைய சார்த்தமும் நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக சனி தசாபுத்தியில் வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னம் வந்து புதன் தசாபுத்தியான 5-8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து எதாவது புதிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எதாவது அகலக்கால் விஷயம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வருவாங்க, அதுக்கிட்டு பார்த்துக்குங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்க கேது சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதனால் லீகலாக ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துன்னு இருக்குது, ஸோ நம்ம வந்து ஃபேவர் ஆகும்னா கண்டிப்பாக ஃபேவர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைமில் போயிட்டு ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் போய் பேசினீங்கன்னா கூட அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 12 இருக்காருங்க. ஸோ 4, 9ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறது, மற்றபடி வந்து அப்பா அம்மா கொஞ்சம் உடல்நலம் சார்ந்தது, கொஞ்சம் வெளியூர் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு, நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா, நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி, சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி, அந்த கண் திருஷ்டிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா, ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம், வெண்கடுகு இது குங்குளியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிளி சுண்ணி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்லா மாற்றம், இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.